சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரியை உள்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்ட பிறகு உள் சுற்று வரக்கூடிய எக்ஸஸ் பீசஸ் எல்லாத்தையும் உள்பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி முடித்த பிறகு சென்டர் ப்ளீட் சென்டரில் இருக்கிறாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி சென்டரில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் சைடில் இருக்கிற சாரியை தூக்கி அப்படியே ஆப்போசிட் சைடில் போட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி தான். போட்டதுக்கு அப்புறம் உங்களோட பாக்ஸ் ஃபோல்டோட அளவு அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அப்படி கீழே இறக்கி ஒரு கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணதுக்கு பிறகு கிளிப் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு அதை உள் பக்கமாக நம்ம மடிச்சுக்கணும். டபுள் மடிப்பு மடிச்சுக்கணும். 1 இது 2 இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணதுக்கு பிறகு உங்களோட ரைட் சைடில் இருக்க ஃபேப்ரிக்கை உள்பக்கமாக ஒரு ஃபோல்டிங்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறத டபுள் ஃபோல்டிங் பண்ணும். 1 and 2 இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட செஸ்ட் ப்ளீட் எடுத்து இந்த மாதிரி மேல் பக்கமாக போட்டு உங்களோட முந்தானையை அப்படியே உள்ளே சுற்றி வெளியே எடுத்துக்க வேண்டியதான். இதோ இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு சுற்றும் சுற்றிக்கணும். இப்படி முடித்த பிறகு கொஞ்சம் எக்ஸஸாக துணி வரும், அதை உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு நம்பர் 2 சைஸ் பின் எடுத்து இந்த சைடு ஒன்றும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒன்றும் பின் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த பின் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம உள்ளே சுற்றி இருக்க அந்த எக்ஸஸ் துணி எதுவும் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பின் பண்ணிக்கிறோம். என்னோடய கவர் சைஸ் 18க்கு 12ங்கிற சைஸ். இதில் கவர் பண்ணிக்க வேண்டியது தான். தேங்க்யூ.